வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம என்ன பார்க்கலான்னா, நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, படிப்புக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் நான் கொஞ்சம் உதவி செய்யலான் இருக்கேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், ஆனால் யாரும் செய்கிறேன்னுலாம் சொல்லலை. தங்கச்சி ஒரு 500 கொடுத்தா, நான் படிப்புக்காக ஒரு 1000 ட்ரெஸ்ஸு ஒரு 5 ட்ரெஸ்ஸு தைச்சி கையில் கொடுத்து விட போகிறேன். அதோட பசங்க இந்த துணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்காக நம்ம செய்யணும். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. இது உயரம் 4 இன்ச்சு, அகலமும் 4 இன்ச்சு. இது போட் நெக் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது மாதிரி ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காட்டன் தான், பியூர் காட்டன். கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஓப்பன் டாப்புங்க. இப்போ நம்ம அடித்து திருப்பிடலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு தைங்க. ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். இது நல்ல ஒரு மல்டி கலர், எந்த கலர் வேணாலும் ஃபேண்டஸால் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒயிட் கலர் தான் காம்பினேஷன் கொடுத்து தைக்கிறேன். இதுக்கு பைப்பிங் கொடுத்து தைக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எஜ்ஜிலே தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக தேய்ச்சி விட்டு போடுங்க. இப்போ போட்டாச்சு. நான் ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். நான் ஒயிட் கலர் பைப்பிங் கைக்கு ஆம்கோல் எல்லாத்துக்கும் ஒயிட் கலரில் கொடுக்குறேன். இதுக்கு பாசி சில்வர் கலரில் நான் கொடுத்து தைக்க போகிறேன். கைக்கும் நெக்குக்கும் நல்லா புதுசாக ஒரு மாடலாகவும் இருக்கும். இது நல்லா பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைங்க சால் விரும்பி போட மாட்டேங்கிறாங்க. அதனால் நெக்கு நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணி தைச்சோம்னா நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கும். ஒன் சைடு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். போட் நெக் மேலே தான் தெரியும். சால் இறக்கி போட்டாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ அழகாக உருட்டி தைச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா அழகாக உருட்டி தைங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியணும். அதாவது நல்லா உருட்டா சூப்பராக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இது கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சொல்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தையல் உள்பக்கமாக அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கோங்க. இது முடிச்சுட்டு இன்னொரு டாப்பு முடிக்க போகிறேன் நான். அது டிசைன்லாம் கிடையாது, செட்டு ட்ரெஸ்ஸு. அதிலே கொஞ்சம் டிசைன் இருந்தனால அது ஷார்ட்ஸில் போடலான் இருக்கேன் நான். உங்களுக்கு தெரியப்படுத்தினா, உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா சரி, அந்த பொண்ணுக்காக நம்ம ஏதாவது பண்ணின மாதிரி இருக்கும். ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். பாசி ஒரு பாசிக்கும் ஒரு 2 தையல் போட்டு கோர்த்துட்டு வந்தாங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கைக்கும் நம்ம இது 2 விதமாக, அதாவது நெக்குக்கு தைச்சி விட்டுட்டு கைக்கு நல்லா இந்த கம்மு வச்சு இந்த பாசையெல்லாம் ஒட்டி விட்டுட்டேன். பாருங்கள், அழகாக இருக்குது. இது பிளெயின் ட்ரெஸ்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணி, இருந்தாலும் அவசரமாக முடிச்சு கொடுக்கணும். நாளைக்கு பாப்பா ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க. அவங்க கையில் கொடுத்துடணுன்றதுக்காக அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த பொண்ணு லைவாக கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக அந்த பொண்ணையும் பேச சொல்லி ஏன்னா நம்ப மாட்டாங்க, எல்லோரும் நம்புவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. சும்மா காசுக்காக கூட ஏமாற்றலாம் அப்படின்னு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வராது. அதனால் அந்த பொண்ணவே நான் லைவாக பேச சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பாசி கொடுத்துக்கலாம். நல்லா நெருக்கமாக அந்த பாசி லூஸ் இல்லாமல் நல்லா 2 தையல் போட்டு அப்படியே
செயின் தையல் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போ கீழே கைக்கு வந்து நான் பைப்பிங் வச்சுருக்கேன். இந்த கம்மு வச்சு நம்ம ஒட்டி விட்டுறலாம். அந்த நம்ம எப்படி கழுத்துக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான் கழுத்துக்கும் ஒட்டி விட்டுருக்கலாம். சரி தோணலை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு ரொம்ப டைம் ஆகுது, சரி கம்மு வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி. நான் கையில் விழுந்துச்சுனாலும் ஒன்றும் தெரியாது, கழுத்தில் ஒரு பாசி விழுந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா வித்தியாசமாக. அதனால் கழுத்துக்கு வந்து நான் ஒட்டி விடலை. இதுமாதிரி கை வந்து ஃபுல்லாக கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு கேப் போட்டுட்டு தான் நான் கொடுக்குறேன். ஒரே மாதிரி ஒட்டி விடுங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எப்படின்னான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொன்று வந்து அந்த காசு மாதிரி இருக்கும் இல்லையா, அது இடையில கொடுக்கலான்னு எடுத்தேன். ஆனால் இதுவே பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு, அதனால் அதை நான் கொடுக்கல. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.